ராணிப்பேட்டை தாவேக்காவுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் விஜயமோகன் மீது நீங்கள் ஒரு புகார் அளிச்சிருக்கீங்க. என்ன நடந்துச்சு? 1ஆம் மாதத்துலேருந்து இன்ஸ்டாவில் எனக்கு கால் பண்ண ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்தாரோ வந்துட்டு என்னை நியூடாக நிற்க சொல்லி எல்லாமே இது பண்ணி கேட்டார். நானும் பண்ண தொட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தார். எனக்கு தெரியாது, அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் ஷிஃப்ட்டு எனக்கு 3 டைம் ஷிஃப்ட் இருக்குங்க. அந்த நைட் ஷிஃப்ட்டில் எனக்கு இப்போ கால் பண்ணிவிட்டு கேட்குறாரு அவுத்துக்காமியா, அந்த மாதிரி ரொம்ப தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன் சார். கால் பண்ணி சொன்னேன், இன்னும் பேசாத, நானும் பேச மாட்டேன். ஓ நீ போறியா, சரி சிலதெல்லாம் என்கிட்ட இருக்குது, நீ அன்னைக்கு காமிச்சல்ல, அன்னைக்கு இப்படி இருந்தல்ல, அதை வந்து வெளியே விட்டுருவேன், உங்களுக்கு காமிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அடுத்த நாள் தான் வந்து என்ன ஒரு என் பொண்ணை பேச ஆரம்பிச்சார். ஆபாசமான பொண்ணை என் பொண்ணை பேச ஆரம்பிச்சார். எத்தனை வயசு பொண்ணுக்கு? 14 வயசு என் பொண்ணுக்கு. இந்த பொண்ணை வந்து யார் இந்த ஃபிகர் டிபியில் வச்சிருந்தேன், யார் இந்த ஃபிகர் சூப்பராக இருக்கு, அப்படி ஒரு ஆபாசமான வார்த்தை. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். சின்ன குழந்தைய பார்த்து உழைக்கலையா? நீங்கள் குற்றம் சாட்டுறது வந்து தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் விஜயமோகன் மேலே தான் சார் நான் சொல்கிறேன். தாஹிரா மேம் எம்எல்ஏ ராணிப்பேட் மாவட்டம், அவங்கள போய் பார்த்தேன். அவரும் வந்தார், கூப்பிட்டாங்க. நீ பேசவே இல்லையா, போய் சொல்றியா அப்படின்னலாம் நான் கேட்கவும் இப்படி எந்திரிச்சு அடிக்க வராரு. தெரிஞ்சுங்க தாஹிரா வந்து கட்சி தலைமை கடத்துவதா சொன்னாங்களா? சொன்னாங்க. இந்த மாதிரி நான் எடுத்துட்டு போறேன், அங்கே வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே அங்கே ரெக்கார்ட் ஆனது, அவர் என்னை அடிக்க வந்தது எல்லாமே அங்கே இருக்கு சார், அங்கே ப்ரூஃப் இருக்கு. இதே மாதிரி நிறைய பெண்கள் கிட்ட பேசியிருக்காரு சார். நிறைய பெண்கள் கிட்ட பேசியிருக்காரு. அதுக்கான ஆதாரம் நான் காட்டுறது தயாரா இருக்கேன். அந்த பொண்ணு பேசுறதுக்கும் தயாரா இருக்கு. நீங்க பேசுன்னு சொன்னீங்கன்னா நான் இப்பவும் ஃபோன் போட்டு தரேன் சார். அந்த பொண்ணு பேசுவாங்க சார். கால் பண்ணுங்க. ஹலோ சொல்லுங்க அக்கா. வணக்கம்மா. வணக்கம் சார். ராணிப்பேட்டை தாவேக்காவுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் விஜயமோகன் மீது நீங்கள் ஒரு புகார் அளிச்சிருக்கீங்க. அந்த புகார் மீது காவல்துறை வந்து வழக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சு, ஏன் இந்த புகார் அளிச்சிங்க? சார் நான் என் பேர் சார், நான் ஆற்காடுலன்னு வரேன். அவர் போன வருஷம் 8ஆம் மாதம் அவர்கிட்ட நான் இன்ஸ்டா மூலமா அவருக்கு கால் பண்ணேன். நான் தளபதி ஃபேனு, எனக்கு மெம்பராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு கால் கட்சியில் சேர்றதுக்காக தான் நீங்கள் கால் பண்ணுறீங்க? கால் பண்ணி கேட்டேன். அப்புறம் அவர் 2 நாள் சரி சொல்கிறேம்மா, பண்ணலாமா, செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா கால் பண்ண ஆரம்பித்தார் சார். ஃபஸ்ட்டு ஹாயின்னு போட ஆரம்பித்தார், வாட்ஸ்அப்பில் போட ஆரம்பித்தார். அப்புறம் ஹூஸ் திஸ்ன்ட்டு நான் அமிச்சேன், குட் மார்னிங் எல்லாமே மெசேஜ் பண்ண ஆரம்பித்தார் சார். அதுக்கப்புறம் நீங்கள் கட்சியில் சேரணும்னு கேட்குறது இதில் இன்ஸ்டாவில் கேட்குறீங்களா, நார்மல் காலில் கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு இன்ஸ்டாவில் நான் கால் பண்ணி கேட்டேன் சார். இந்த மாதிரி சார் நான் தளபதி ஃபேனு, மெம்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அவர் கால் பண்ணி கேட்டேன். கேட்டதுக்கு நான் சரிம்மா சொல்கிறேன் அப்படின்னார். ஒரு புது நம்பர்லேருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் வந்தது, மெசேஜ் வர ஆரம்பிச்சது. யாருன்னு எனக்கு தெரியல. டோன்ட் மெசேஜ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அது ரிப்ளை அமுச்சு விட்டாச்சு. நீங்கள் இன்ஸ்டாவில் அவருக்கு கட்சியில் சேரணும்னு கேட்குறீங்க, அவர் ஆனால் உங்கள் நம்பரை எடுத்துக்கிட்டு வாட்ஸ்அப் மூலியமாக எனக்கு வந்தார். அதுக்கப்புறமா பேச ஆரம்பித்தோம். நானும் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன் சார். பேச ஆரம்பித்தவங்க நான் பதவியை தரேன், நீ இது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நானும் பேச ஆரம்பித்தேன். போன வருஷம் 8ஆம் மாதம் 8ஆம் தேதி அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன் சார். பேச ஆரம்பிச்சதுலேருந்து அப்படியே கண்டினியூவாக கொஞ்ச நாள் வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டே இருந்தோம். 12ஆம் மாதம் அவரோட நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. இதுக்காக பேசியிருந்தீங்கன்னா நார்மல் கான்வர்சேஷனா இல்லை தனிப்பட்ட முறையில் பேச ஆரம்பித்தோம் சார். இந்த பதவி தரேன், இது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டயே பேச ஆரம்பித்தார். நானும் பேச ஆரம்பித்தேன். 12ஆம் மாதம் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, வாட்ஸ்அப் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சுங்க. 1ஆம் மாதத்துலேருந்து இன்ஸ்டாவில் எனக்கு கால் பண்ண ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்தாரோ என்னை நியூடாக நிற்க சொல்லி எல்லாமே இது பண்ணி கேட்டார். அதுவும் எல்லாமே நானும் பண்ண தொட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தார். எனக்கு தெரியாது, அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணி ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. வேலை பார்க்குறீங்களா? ஆமாங்க சார், நான் ஃபாக்ஸ்கானில் வேலை பார்க்குறேன். ஷிஃப்ட்டு எனக்கு 3 டைம் ஷிஃப்ட் இருக்குங்க. அந்த நைட் ஷிஃப்ட்டில் எனக்கு ரொம்ப கால் பண்ணி, பகல் தூங்குறேன், இப்போ கால் பண்ணிவிட்டு கேட்குறாரு அவுத்துக்காமியா, அந்த மாதிரி ரொம்ப ஆபாசமான வார்த்தைங்களாம் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நல்லா யோசனை பண்ணிவிட்டு நம்மளுக்கு இதெல்லாம் வேணாம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன் சார். கால் பண்ணி சொன்னேன், நீயும் பேசாத, நானும் பேச மாட்டேன், என் வேலையை நான் பார்க்குறேன், உன் வேலையை நீ பாரு, நடந்தது விட்டுரு, நீயும் ஒரு போஸ்டிங்கில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். ஓ நீ போறியா,
சரி சிலதெல்லாம் என்கிட்ட இருக்குது, நீ அன்னைக்கு காமிச்சல்ல, அன்னைக்கு இப்படி இருந்தல்ல, அதை வந்து வெளியே விட்டுருவேன், நெட்டில் போட்டுருவேன், பசங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. நான் சொன்னேன்னா பசங்கள்லாம் கொத்தடிமை என்கிட்ட இருக்கிறவனுங்கெல்லாம், அவனுங்க சொன்னால் எல்லாமே போட்டு விட்டுருவானுங்க. அப்புறம் நீ தான் வந்து இது பண்ணணும், பாத்ரூம்லாம் எழுதி வைப்பேன் உன் நம்பரு, இவ வந்து அப்படிப்பட்டுவ இப்படிப்பட்டுவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நான் கேட்குறப்பெல்லாம் நீ காட்டணும். ஓடுவேன். ஒரு கட்டத்தில் ஜூலை 2ஆம் தேதி சென்னை வந்திருந்தார். ஏதோ வந்து சார் அப்போ ஆனந்த் சாரை பார்க்குறதுக்கு வந்திருந்தார். அப்போ கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு இந்தமாரி அந்த டைம் எனக்கு உடம்பு முடியல சார், பீரியட்ஸ் டைம், அன்றைக்கி வந்து காட்டியே ஆகணும், அதை நம்பவே மாட்டார். இல்லை உடம்பு சரியில்லை, நீங்கள் அந்த மாதிரி இயற்கை இருக்கீங்கன்னு சொன்னேன், முடியாது, அதை வந்து காட்டியே ஆகணும், பிளட் வர அளவு அவர் சொன்னவும் அதுவும் நான் பொறுத்துக்கணும் பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்சு நான் பண்ணியாச்சு. அடுத்த நாள் தான் வந்து என்ன ஒரு என் பொண்ணை பேச ஆரம்பிச்சார். ஆபாசமான பொண்ணை என் பொண்ணை பேச ஆரம்பிச்சார். எத்தனை வயசு பொண்ணுக்கு? 14 வயசு என் பொண்ணுக்கு, 9th படிக்கிறா என் பொண்ணு. இந்த பொண்ணை வந்து யார் இந்த ஃபிகர் டிபியில் வச்சிருந்தேன், யார் இந்த ஃபிகர் சூப்பராக இருக்கு, அப்படி ஒரு ஆபாசமான வார்த்தை, அதை நான் சொல்ல விரும்பல. சின்ன குழந்தைய பார்த்து முளைக்கலையா? நீங்கள் குற்றம் சாட்டுறது வந்து தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் விஜயமோகன் மேலே தான் சார் நான் சொல்கிறேன். அவர் வந்து உங்கள் குழந்தைய பார்த்துட்டு? ஆமாங்க சார், இது பேசின தொட்டு எனக்கு கோவம் வந்தது. இப்படியெல்லாம் பேசுகிறானே, நம்மளை தான் பேசிட்டான், இந்தமாரி அவனை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு 8ஆம் தேதி நான் வந்து தாஹிரா மேம் எம்எல்ஏ ராணிப்பேட் மாவட்டத்தில் அவங்கள போய் பார்த்தேன். பார்த்துட்டு எந்த மாதம்? ஜூலை மாதம் சார். இது வந்து தேர்தல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போ சார் ஜூலை குழந்தைய பற்றி பேசுறதுக்காக நான் 8ஆம் தேதி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். மேம் இப்படியெல்லாம் பேசுகிறாரு, இப்படியெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. இல்லைம்மா நம்ப முடியலையே, எல்லாமே ஆதாரம் எல்லாமே நான் காமிச்சேன், இதுக்கு நான் ப்ரூஃப் எல்லாமே காமிச்சேன், நேருக்கு நேர் இதே மாதிரி கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க. அவரும் வந்தார், கூப்பிட்டாங்க, மேமும் பக்கத்துலேயே உக்காந்தாங்க, விசாரணை பண்ணாங்க. பண்ணிட்டு நான் பார்த்ததே கிடையாது, நான் பேசுனதே கிடையாது, அவள் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னாரு. சரிங்க மோகன், இப்போ வந்து லிஸ்ட் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் பேசியிருக்கீங்க. ஆமாம் நான் பேசினேன், ஆனால் 15 நாள் தான் பேசினேன் அப்படின்னு சொன்னார். சரி நீ வீடியோ வச்சிருக்கல, நான் கேட்குற கேள்வி அவரே, ஒரு மாவட்ட செயலாளராக நான் வந்து மரியாதை இல்லாமல் கேட்குறேன், நீ வச்சிருக்க தானே, அப்போ கொடுக்க வேண்டியதானே, நீ என்ன பண்ணுற, நீ இந்த மாதிரி வேலைலாம் ஏன் நீ பேசவே இல்லையா, போய் சொல்கிறியா அப்படின்னலாம் நான் கேட்கவும், இப்படி எந்திரிச்சு அடிக்க வராரு. அடிக்க வந்தப்போ நான் வந்து கேட்டேன், நீ இந்த மாதிரி அடிக்க வரியே, இது நியாயமா நீ பண்ணுதெல்லாம் அப்படின்ட்டு. அப்புறம் மேம் சொன்னாங்க, கேமரா இருக்குது, சைலண்ட்டாக இரு அப்படின்ட்டு அவங்கள சொன்னாங்க, மோகனை சொன்னாங்க. சொல்லிட்ட உடனே நான் இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் நான் இது பண்ண மாட்டேன், எதுவும் விட மாட்டேன், அதுக்கு நான் பொறுப்பு, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பிளாக்ல போட்டுறேன்னு போட்டார். மேம் முன்னாடியே போட்டார். அன்றைக்கி நைட்டே ஜான் பிரிட்டோ எனக்கு கால் பண்ணிவிட்டு, ஜான் பிரிட்டோங்க யார்? ரிப்போர்ட்டர், ராணிப்பேட்டோட மாவட்டோட ரிப்போர்ட்டருங்களாம். அவர் எதில் இருக்காரெல்லாம் எனக்கு தெரியாது, ரிப்போர்ட்டர். அப்புறம் ஆற்காடு ராஜன் ஒருத்தர், அவர் மூலயமா வந்து கால் பண்ணிட்டு இந்த மாதிரி அவர் 20 வருஷமாக கட்சியில் இருக்காரு, அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது, நீ பாட்டுக்கு எல்லாம் போயிட்டு பண்ணிகிட்டே இருக்க, நீலாம் ஒரு ஆளா, உங்கள்லாம் பேசணுமா, இப்படி எல்லாமே அவரெல்லாம் எடுத்திருக்க மாட்டார், அவரெல்லாம் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி மிரட்டும். நான் வச்சுட்டேன், அண்ணா நீங்கள் இப்போ எங்கிட்ட பேசாதீங்க, நான் எங்கே பேசணுமா பேசிக்கிறேன் வச்சுருங்கன்ட்டு. தீனான்றவங்க கூட எனக்கு கால் பண்ணி பேசினாங்க, என்னம்மா வீடியோ காலிங்கில் தானம்மா காட்டினேன், நான் நேர்லையாக காட்டினேன், நேர்லையாக இது பண்ணேன், இதெல்லாம் ஒரு விஷயம். யார் கேட்குறது? தீனா, அது தாவேகா கட்சியில் தான், அவர் என்ன போஸ்டிங்கில் இருக்காரு அது எனக்கு தெரியாது. கால் பண்ணி எனக்கு கேட்டார், அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது, அப்படி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இதுவாக பண்ணலன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு தலைமையில் போயிட்டு சிஎம் செல்லில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். சிஎம் செல்லையும் கொடுத்துருக்கேன் சார், அதுவும் கொடுத்துருக்கேன். அப்புறம் எஸ்பி ஆஃபீஸ்க்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் பாதுகாப்பு வேணும், டிஐஜி ஆஃபீஸ்லேயும் பாதுகாப்பு கேட்டிருக்கேன். இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார். ஸ்டேஷனில் காவல்துறை என்ன சொன்னாங்க? இந்த நீங்கள் எல்லா 23ஆம் தேதி போய் கம்ப்ளைண்ட் இங்கே லோக்கல் ஸ்டேஷனில் ஆர்காட் டவுன் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இங்கெல்லாம் கொடுத்துட்டு புகார் வந்து உங்கள் மகளை வந்து கொச்சைப்படுத்தியதா இல்லை என்னையும் வந்து எடுத்து வச்சதுக்காகவும் என் பொண்ணை பேசுனதுக்காகவும் இதே மாதிரி நிறைய பெண்கள்கிட்ட பேசியிருக்காரு சார். நிறைய பெண்கள்கிட்ட பேசியிருக்காரு. அதுக்கான ஆதாரம் நான் வந்து எப்போ மீடியாவில் போய் நான் வந்து தலையை காமிச்சேனோ ஒரு பொண்ணு சொன்னான், இந்த மாரி வந்து என்னையும் பேசியிருக்காங்க, என்னையும் இது பண்ணியிருக்காங்க, ஆனால் நான் மீடியாலாம் வரமாட்டேன், என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு எனக்கு சென்ட் பண்ணாங்க. என்கிட்ட அதுக்கான சாட்சியும் இருக்குது, நான் காட்டுறது தயாராக இருக்கேன். அந்த பொண்ணு பேசுகிறதுக்கும் தயாராக இருக்குது. நீங்கள் பேசுன்னு சொன்னீங்கன்னா நான் இப்போவும் ஃபோன் போட்டு தரேன் சார். அந்த பொண்ணு பேசுவாங்க சார். கால் பண்ணுங்க. ஹலோ சொல்லுங்க அக்கா. சொல்லுங்க. விஜய் மோகன் வந்து பேசியிருக்கான்ல? ஆமாங்க. அது சொல்கிறீங்களா, என்ன பேசினார் உங்ககிட்ட?
என்கிட்டீங்களா? மேக்ஸிமம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க பிரச்சாரத்துக்குலாம் போயிருக்கிறோம் ம் ஊருக்கு. அப்போ 2, 3 தாட்டி மீட் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்னோட ஸ்டோரி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ம் நைஸு, சூப்பரு அப்படின்ட்டு கண்ணில் ஹார்ட் அந்த மாதிரிலாம் ஏதோ அனுப்பியிருந்தாரு. ம் ஸோ நானும் நம்ம ஊர் இது தானே, அவர் வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் தானே அப்படின்ற இது டாட்டில் அப்படின்னு சார்ன்ற மென்ஷன் பண்ணி பேசியிருந்தேன். ம் அப்போ ஒரு டைம் வந்து உங்கள் நம்பர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி நான் நம்பர் அவர் எனக்கு என் நம்பர் கால் பண்ணியிருந்தாரு. ம் பண்ணும்போது அவர் என்ன பண்ணாரு, ஃபோன் பண்ணாரு. அப்போ நான் கேட்டேன், இன்ஸ்டாகிராமில் இருந்தேன் நான் அப்போ வந்து கேட்டதுக்கு, இது இப்போ ஏதோ ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துச்சு சார், உங்கள் நம்பரா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் பிக் பண்ணுங்க அப்படின்னாரு. சரின்ட்டு பிக் பண்ணேன். உங்களை நான் 2, 3 தாட்டி பார்த்துருக்குறேன் பிரச்சாரத்தில் அப்படின்னாரு. அப்படிங்களா சார், ஓகே சார் அப்படின்னேன். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் சார் இருக்கேன் அப்படின்ட்டு. நான் ரொம்ப விஜயோட தளபதியோட ரொம்ப ரசிகை நான் அப்படின்னேன். ம் அதுக்கு அவரு சரி அப்படின்னாரு. எனக்கு இது மாதிரி ஏதாவது நான் வந்து சொன்னேன், இது மாதிரி எனக்கு டிவிக்கல் ஏதாவது ஒரு குரூப்ல இருக்கணும்ட்டு எனக்கு ஆசை அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் டிவிக்கல்ல தானே பண்ணிட்டா போச்சு, நான் என்னது உங்களுக்கு ஒரு போஸ்டிங் நான் பண்ணி கொடுக்குறேன், அப்படி பண்ணி கொடுத்தா நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாரு. ஓகேவா? சொல்லுங்கக்கா, கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆச்சு, ஏன் இப்படி கேக்குறாரு அப்படின்ட்டு. ம் சார் நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு. ம் ஒன்றும் இல்லம்மா, நாங்க அதான் நான் இருக்கிறேன், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு டைம் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் நான் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாரு டக்குன்னு, நான் இருக்கேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் இல்ல சார், நம்ம குரூப் இருக்குன்னு வேணா சொல்லுங்க, டிவிகே குரூப் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் நான். அதுக்கு அவரு, இல்ல நான் உங்களுக்கு போஸ்டிங் பண்றேன், நீங்க போஸ்டிங் பண்ணி கொடுத்தா நீங்க எனக்கு என்ன செய்வீங்க, எனக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு. சார் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். எனக்கு ஏன்னா அவர் பேசுனது வந்து ஒரு மாதிரி வல்கராவா தெரிஞ்சிச்சு. அந்த மீனிங் எனக்கு புரிஞ்சிடுச்சு. அப்போ ம் டக்குன்னு அவர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாருன்னா, அப்போ எனக்கு நமக்கு டவுட் வரும் தானே. கண்டிப்பா. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அப்பயே நான் என்ன பண்ணிட்டேன், சார் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிற ஒர்க்ல நான் அப்புறம் கூப்பிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் போனு. அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, எங்க பண்றேன்னு நீங்க பண்ணவே இல்லை அப்படின்ட்டு. பட் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அன்சென்ட் பண்ணிட்டாரு மெசேஜஸ் எல்லாம் எதுல கால் பண்ணியிருந்தாருக்கா? இன்ஸ்டால சரி எனக்கு சரி. வாட்ஸ்அப் கால் தான் பண்ணியிருந்தாரு. அவரு ரொம்ப உஷாருன்றது தெரிஞ்சிச்சு. எனக்கு வாட்ஸ்அப் கால் தான் பண்ணியிருந்தாரு. ஆனா நான் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். மேபி எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூன்றதால நான் நம்பர்லாம் வந்து டெலீட் பண்ணிட்டேன். தேவையில்லாத நம்பர்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மனுஷன் அப்படி பேசுனதுக்கு அப்புறம் நம்ம அவர்கிட்ட வந்து பேசி வச்சுக்க கூடாது ம் அப்படின்ட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன். மேக்சிமம் அவர் நம்பர் டெலீட் பண்ணிட்டேன். ஆனா இன்ஸ்டால அவர் பண்ண மெசேஜ் என்கிட்ட இருக்குது. இருக்குதுங்களா? பட் அவர் பண்ண மெசேஜ் வந்து அன்சென்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும். அவர் என்ன கால் பண்ண சொன்னது, இன்னும் பண்ணல, பண்றேன் நீங்க ஏன் பண்ணல அப்படின்னு அவர் கேட்கும்போது, சார் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன், நீங்க பார்த்தேக்கா. எப்போ ஃப்ரீ டைம் சொல்லுங்க, அப்ப பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் பண்ணியிருக்கிறேன் அவருக்கு. பட் நான் பண்ண மெசேஜ் மட்டும் தான் இருக்கு, அவர் பண்ண மெசேஜ் டெலீட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மொத்தம். அப்புறமா தான் எனக்கு தெரியும் அவர் அன்சென்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. மற்றபடி எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லையே எனக்கு தெரிஞ்சிச்சு. நீ இந்த மீடியால நீ வந்துட்ட, நாங்கெல்லாம் வந்து வெளியே வர முடியாது, எங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி. ஏன்னா எனக்கு வயசுக்கு வந்து பொண்ணு பையன் எல்லாம் இருக்கிறாங்க. ஓகேவா? ம் எனக்கு வந்து வெளியே மீடியாலயோ இல்லை என்னால வந்து கம்ப்ளைண்டோ அவர் மேல கொடுக்க முடியாது. நீ வெளியே வந்துட்ட தைரியமா. மேக்சிமம் நானும் உன்ன மாதிரி அந்த மாதிரி பேசி நமக்கு இது டிவிக்குள்ள ஒரு போஸ்டிங் வரப்போகுது. எல்லாருக்குமே ஒரு ஆசை தான் டிவிக்குள்ள ஒரு போஸ்டிங் வேணும்ன்றது. புரியுது ஓகேவா? புரியுதுக்கா. அந்த இதுல நான் வந்திருந்தேன்னா ஒரு மேக்சிமம் உங்க இடத்துல நான் இருந்திருப்பேனோ என்னன்னு தெரியாது. ஆனா நான் அதுல இருந்து இது பண்ணிட்டேன், வேண்டாம் அப்படின்ட்டு நான் விலகிட்டேன். வேண்டாம், அவர்கிட்ட பேசுறது சரி இருக்காது, அவர் டக்குன்னு இப்படி கேட்கும்போது நமக்கு ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விலகிட்டேன். அதுதான் நடந்தது. நான் ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன்க்கா இங்கே. இப்போ ஓகே. நீங்கள் பர்சனலாக கம்ப்ளைண்ட் கொடுங்களேங்க்கா. பர்சனலா கம்ப்ளைண்ட் இல்லடா, அது நான் கொடுத்தா எனக்கு ப்ராப்ளம் ஆகும்டா. ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் பிரச்சாரத்துக்குலாம் போனேன்ட்டு எனக்கு வீட்டுல ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. என்னத்துக்கு பொட்ட பொண்ணு இந்த மாதிரி போறது, வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுட்டு இவங்க அம்மா பண்ற வேலையா இருந்துட்டு எனக்கு ஃபேமிலியில ரொம்ப ப்ராப்ளம் வந்தது. இப்ப நான் இதுவும் பண்ணேன்னா எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் வரும். நான் உனக்கு இந்த மாதிரி வேணா சப்போர்ட் பண்றேன் நான். ஓகேவா? என்னால வந்து டைரக்ட் என்னால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, அதுதான் இருக்கிறது. வேணா நான் என்னுடைய நான் பேசுறத வேணா ரெக்கார்ட் கூட பண்ணிக்க சொல்லு. சரிங்க. ஓகேவா? என்னால டைரக்டா வர முடியாது போல, ஏன்னா எனக்கு வயசுக்கு வந்து பொண்ணு இருக்கிறாடா. சரி. மேபி அதனால மட்டும்தான். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா, இவ்வளோ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி
இவ்வளவு நீங்க கண்டிப்பா. சொன்னீங்களே. ஆனா நான் 100% சொல்றேன். அவரு மேக்ஸிமம் வந்து போஸ்டிங் குடுக்குற இப்போ நீ நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்து தான் எனக்கு தெரியுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. உண்மைதான். என்கிட்ட ஆதாரம்லாம் இருக்குக்கா. நிறைய ஆமா. பெண்கள்கிட்ட பேசுறாரு. 200% உண்மைதான். அந்த மனுஷன் அந்த மாதிரி ஆளா தான் எனக்கு தெரியறாரு. அத்தனை பிரச்சாரத்துல நான் 2 பிரச்சாரத்துக்கு தான் நான் போனேன். அப்படியே அவர் என்ன நோட் பண்ணியிருக்கிறாருன்னா அப்பவே அவர் கேரக்டர் தெரிஞ்சுக்கலாம். அத்தனை பேர் இருக்கும்போது அவர் என்ன பார்க்கணும்னு அவசியமே இல்லையே. புரியுதா? புரியுது சோ புரியுதுக்கா. அவரோட கேரக்டர் என்ன பொறுத்த வரைக்கும் தப்பா தான் இருந்துச்சு. அவர் பேசுனதும் என்கிட்ட தப்பா தான் பேசினாரு. அதனால நானு வேண்டாம் அப்படின்ட்டு விலகிட்டேன். சரிக்கா. டீப்பாலாம் நான் பேசுனேன்னா வேற மாதிரி போயிட்டு இருக்கும். உன்னுடைய நிலைமை தான் எனக்கு வந்திருக்கும் மேக்சிமம். சோ அதனால நான் விலகிட்டேன். அதுதான் நடந்தது. ஆனா அவரு என்கிட்ட வந்து பதவி கொடுத்தா நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டது மட்டும் எனக்கு நானு 100க்கு 100 அது உண்மை. பதவி கொடுத்தா நீங்க என்ன கொடுப்பீங்கன்னா என்ன அர்த்தம்னு எனக்கு மக்களுக்கே தெரியும். ஓகேவா? நம்ம என்ன கொடுக்க முடியும்? அவர் அதை எதிர்பார்த்து தான் பேசினாரு. சரின்ட்டு நான் விலகிட்டேன் வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் உஷாராயிட்டு கொஞ்சம் அன்சென்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு மெசேஜஸ் எல்லாம். வேலையா வருது அதுதானக்கா. அதுதான் வேலையை. உனக்கும் அந்த மாதிரிதான் நடந்திருக்கு. ஏன்னா என்னால இதுதான் சொல்ல முடியும். மத்தபடி என்னால வந்து கம்ப்ளைண்டோ இல்ல என்னால நேர்லயோ வர முடியாது மீடியாவுக்கு. ஏன்னா எனக்கு ஃபேமிலி இருக்கு எனக்கு. சரிங்கக்கா. ஓகேவா? சரிங்கக்கா. ஆமா. சரிங்கக்கா. ஓகேடா. வச்சுட்டுங்களா? வேற ஏதாவதுன்னா ஹெல்ப் பண்ணா கேளு. ஓகேவா? சரிங்கக்கா. எல்லார்கிட்டையும் ஒரே ஃபார்மெட்டில் தான் அவர் ஒரே வந்து நான் அதாவது இருக்கேன். கட்சிக்கு சேர விரும்புகிற பெண்களை வந்து பதவி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி தன்னோட தேவைக்கு பயன்படுத்திக்கிறது. ஆமா சார். இல்லை இது வந்து என்னென்னா எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. என்னன்னா தாவேக்கால வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு அப்படிங்கலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பாரு. ஏன்னா கடந்த காலங்களில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்புன்ற சூழல் இருந்திருக்கு. பொதுவாக அரசியல் கட்சிகளுடைய பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான டார்ச்சர் இருக்கும் அப்படிங்கிறத பொதுவாக கேள்விப்பட்டிருக்கோம் ஆளும் கட்சிகளில் ஏற்கனவே ஆண்ட கட்சிகளில். ஆனால் புதிதாக வந்த கட்சி இளைய பெண்கள், நிறைய இளம் வயது பெண்கள் வந்து போய் சேர்றாங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதை தாண்டி குடும்ப பெண்கள் வந்து தாவேக்கால போய் சேர்றாங்க. குறிப்பாக குடும்ப பெண்களை டார்கெட் பண்ணி இந்த போல் மாவட்ட செயலர்கள் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இது மேலே இருக்கவங்களுக்கு தெரியாதா? இல்லை பெரிய அதிர்ச்சியாக இருக்குது கேட்கும்போதே. ஒரு ஏழ்மையான குடும்பத்துல வரவங்கள தான் சார் இந்த மாதிரி அவர் Target பேசுறாரு. டார்கெட் பண்றாரு. ஒரு வாடகை வீட்டுல வசிக்கிறவங்கள அந்த மாதிரி தான் அவர் வந்து எல்லாமே பேக்ரவுண்ட் அன்னையோட வெளியே அந்த வாய்ஸ் வந்து வெளியே வந்துடக்கூடாது. வந்துடக்கூடாது. அவங்களுக்கு சப்போர்ட் பெரிய ஆட்கள் அப்படிங்கும்போது அவங்க ஒரு ஆட்களை கூட்டு வருவாங்க. இவருனா எதிர்த்து கேட்க முடியாது. அந்த ஊருக்காரன் தான் எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்கள அந்த மாதிரி தான் அவர் டார்கெட் வைக்கிறாரே சார். நிறைய பெண்கள்கிட்ட வந்து பதவி தரேன். இவங்கெல்லாம் வந்து கட்சியை சார்ந்த பெண்களா இல்லை கட்சி கட்சியில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் தாவேக்கா கட்சியில் இருக்கிற பொண்ணு. தாவேக்கால இருக்கிற கட்சியில் அதே மாதிரி இன்னொரு இந்துமதின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே பேசியிருக்காங்க. அவங்க வேணா வெளியே வர மாட்டாங்க. இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க வெளியே வர மாட்டாங்க. நிறைய பெண்களை இந்த பதவியை வச்சு ரொம்ப வந்து இது பண்ணுறாருங்க. அது எனக்கு இப்போதான் தெரிய வந்தது. ஒரு பெண்ணை நெருங்கி பேசி பழகுறது, மாதிரி வீடியோ கால் பண்ணிட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கிறது. அது வந்து அவங்க வீட்டுக்கு அதை வச்சு மிரட்டியே வந்து திருப்பி வந்து இது பண்ணுறது. அவங்க வீட்டுக்காரருக்கு அனுப்பிச்சிடுறேன், இதை பண்ணுறேன். நம்ம ஸ்டேஷனும் போக முடியாத ஒரு ஃபேமிலியில் சூழ்நிலை. நான் துடிஞ்சு வந்துட்டேன். இன்றைக்கி நான் வந்துட்டேன் சார். நான் என்னால் நிறைய பெண்களும் நிறைய பெண்கள் வர முடியாமல் இருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டாங்க என் மீடியாவில். நான் வந்து இப்போ தமிழக அரசு வந்து ஒரு சிங்கப்பெண் சிறப்பு படைன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து ஆன்லைன்லேயோ இல்லை வந்து நேரடியாக வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்தா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுன்னு சொல்லி. அந்த மாதிரி சிங்கப்பெண் சிறப்பு படை ஏதாவது நீங்கள் அணுகுனீங்களா? இல்லைங்க சார், எதுவுமே நான் போலங்களா. பிளாக்மெயில் இப்போ தான் சார் அவர் பண்ண ஆரம்பித்தார். போன மாதம் தான் பண்ணவே ஆரம்பித்தார். நம்ம இது இல்லை ராணிப்பேட்டில் சிங்கப்பெண் சிறப்பு படை அந்த மாதிரி எதுவும் இல்லையா? இருக்குங்க சார். ஆனால் நாங்கள் போனேன். நீங்கள் நேரடியாக கண்காணிப்பு எஸ்பி ஆஃபீஸ் போயிருங்க. எஸ்பி ஆஃபீஸ் தான். அங்கே யார் சார்? எஸ்பி விசாரிச்சாங்களா இல்லை இன்ஸ்பெக்டர் விசாரிச்சாங்களா? உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் தான் சார் விசாரிச்சாங்க. எனக்கு எல்லாமே லேடி இன்ஸ்பெக்டர். அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே விசாரிச்சாங்க. அன்றைக்கி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ எல்லாமே உட்காந்து விசாரிச்சாங்க. ஆடியோ கால் பண்ணது காமிச்சாங்க. இது நீ பண்ண, அவங்களும் பண்ணார். என்னென்ன நிர்வாகமாக வந்து நீ இருந்தியா, அவரும் வந்து இருந்திருக்காரு. அதுவும் எல்லாமே கேள்வி கேட்டாங்க. நியாயமான பதில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணோட எல்லாமே சரியாக நடந்துக்கினாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் கொடுத்தாங்க. எந்த ஆக்ஷன் என்ன போட்டிருக்காங்க? இவர் பேர்லேயும் அந்த ஜான் பிரிட்டோ பேர் 2 பேர் பேர்லையும் போட்டிருக்காங்களா? ஜான் பிரிட்டோ வந்து அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த நாளே வந்து 23ஆம் தேதியே நைட். நீங்கள் 2 பேருமே புகார் கொடுத்துருக்கீங்க. இப்போ 4 பிரிவில் வழக்கு போட்டிருக்காங்க. வழக்கு போட்டு காவல்துறை ஆனால் வந்து அடுத்து அரெஸ்ட் பண்ணவே இல்லைங்க சார். நேற்று 23ஆம் தேதி கொடுத்தா அந்த ராத்திரியே போயிட்டு வீடெல்லாம் காலி பண்ண வச்சுட்டாரு. அதோட வீடியோ கூட இருக்குது. பசங்களை கூப்பிட்டுட்டு எங்கே போனோன்னே தெரியாமல் நான் போயிட்டேங்க சார் வேலூர் மாவட்டத்தில். இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். உங்கள் ஹவுஸ் ஓனர் வேணாம் இருக்க வேணாம் வீடெல்லாம் பூட்டிட்டு
அப்படியே கிளம்புங்க. எப்போ வந்து வீடு காலி பண்ணுறீங்களோ காலி பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களால எங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. 11 மணிக்கு யாரோ வந்து பேசுகிறாங்க. நைட்டு சொல்கிறாங்களா? நைட்டு சொல்கிறாங்க வீட்டோட காலி பண்ணுங்க, காலி பண்ணுங்க. நைட்டு நாங்கள் அப்படியே போனோம். நைட்டு வேலூர் கோட்டையில் தான் வெளியே உக்காந்துட்டே இருந்தோம். பார்க்கில் தான் உக்காந்துட்டே இருந்தோம். இது நடந்தது. அடுத்த நாள் ஸ்டேஷனில் அழுது சொன்னேன், மேம் இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். திரும்ப வந்து ஒரு 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க சார். இப்போது காலி பண்ண சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷனில் கூப்பிட்டு ஹவுஸ் ஓனரை பேசுனாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நீங்கள் எப்படி காலி பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கவ ஓனர் வந்து அக்செப்ட் பண்ணி ஒரு 10 டேஸ் ஆல்மோஸ்ட் 3 டேஸ் ஆகிடுச்சு. இன்னும் 7 நாள் தான் இருக்குது காலி பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே நேற்று எஃப்ஐஆர் கொடுக்குற ஃபாலோ பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ரொம்ப வந்து இதுவாக பண்ணுறாங்க. அப்புறம் வீடியோ எடுத்து போடுறாங்க. அவங்க டீம்லேயே அவங்க எடுத்து போடுறாங்க. குழந்தைய பற்றி கொடூரமாக ஒரு கொடூரமான எண்ணத்தோடு பேசியிருக்காரு. அப்போ நீங்கள் அதை நீங்கள் புகாராக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா போக்சோல நியாயம் எப்படி பதிவு பண்ணிருக்கீங்க? நான் சொன்னேங்க சார், சொன்னேன். ஆனால் வந்து போடலை. நான் நடந்த உண்மை சொல்லிட்டேன். என் பொண்ணுக்காக பேசுனாங்க, இந்தமாரி எடுத்து வச்சுருக்காங்க, ஸ்க்ரீன்ஷாட் என்னோடது எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாமே சொன்னேன். இன்னொரு பொண்ணு கொடுத்துருக்கா, இந்த மாதிரி வந்து ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துருக்கா, எல்லாமே நான் காமிச்சேன். ஆனால் வந்து அது போடலை. நீங்கள் இந்த கட்சி தலைமைக்கு தாகிராவை தாண்டி வேறு யாருக்காவது நீங்கள் செய்தி சொன்னீங்க அந்த மாதிரி ஒருத்தர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத? இல்லைங்க, யார்கிட்டயே சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சுங்க தாகிரா வந்து கட்சி தலைமைக்கு கடத்ததா சொன்னாங்களா? சொன்னாங்க. இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே அங்கே ரெக்கார்ட் ஆனது, அவர் என்னை அடிக்க வந்தது எல்லாமே அங்கே இருக்குது சார். அங்கே ப்ரூஃப் இருக்குது. அவங்க வீட்டில் உள்ள வீட்லேயே ஆஃபீஸில் சார். அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. நாங்கள் வந்து கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை நாங்கள் தலைமையில் கொடுத்துக்குறோம். எனக்கு ஜூலை 8ஆம் தேதியா? ஜூலை 8ஆம் தேதி 5:30 மணிக்கு நடந்ததுங்க சார். இதுதான் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டேஷனில் இருக்க சொல்ல யாரோ ஃபோன் பண்ணாங்க. 2 பேர் யாரோ பெரிய இதில் இருக்காங்க போல இருக்குது. ஃபோன் பண்ணி என்னவோ சொன்னாங்க. அது எனக்கு தெரியாது. ஆனால் ரூமில் தான் உட்காந்து வச்சுருந்தாங்க. அந்த ஹெல்ப்பில் வீடியோவில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது யாருன்னு எனக்கு தெரியாதுங்க சார். அவங்க பேரும் எனக்கு தெரியாது. தெரியாமல் நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நான் இருக்கேன். இப்போ நீங்கள் காவல்துறைக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இந்த மாதிரி யாரையும் அவர் பண்ணக்கூடாது. என்னோடதான் வேணும். இவர் மாவட்ட செயலாளருக்கே வந்து இதுவே கிடையாதுங்க. ஆனால் அவரை அரெஸ்ட் பண்ணணும். என்ன பேசுனதுக்காகவும் என் பொண்ணை வந்து இது பண்ணதுக்காகவும் இதெல்லாம் அவர் அரெஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சார். இதுதான் நான் கோரிக்கை வைக்கிறேன். நேற்று வந்து பல பையனுங்கள்லாம் என்னை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்களே வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க. இந்தமாரி அவளாம் சரி கிடையாது, அவளாம் இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்கா. அப்போ இந்த கேள்வி கேட்குறாங்களே, நான் கால் பண்ணேன் தானே, நான் தானே பண்ணேன், அன்றைக்கி நீ கொடுக்க வேண்டியதானே, நான் ஒரு சாதாரணமான ஆளு, இப்போ நீ கொடுக்க வேண்டியதானே, நீ ஏன் கொடுக்கல, கம்ப்ளைண்ட் போய் கொடுக்க வேண்டியதானே, இந்தமாரி இந்த பிள்ளை பண்ணிகிட்டு இருக்கு, என்கிட்ட தப்பாக பேசுது அப்படின்னு நீ அன்றைக்கி கொடுக்கணும். நான் பண்ணது மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீ போடுறல, வீடியோவில் போடுறல, அப்போ நான் பண்ணது தான் நான் கொடுக்குறேன். எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது, நான் கொடுக்குறேன். அதை வச்சு தான் எஃப்ஐஆரே போடுறாங்க. கால் பண்ணது வந்து கட்சியில் சேர்றதுக்காக. ஆமாம். ஆனால் அவர் உங்களுக்கு கால் பண்ணதுக்கு வந்து தவறான நோக்கத்தில் கொடுக்க வேண்டியதானே, நீ ஏன் கொடுக்கல, நீ ஏன் மீடியாவில் வந்து பேட்டி கொடுக்க வேண்டியதானே. நான் ஒரு சாதாரணமான ஆளு, நீ வந்து ஒரு இல்லை எந்த தவறும் செய்யலைன்னா ஆளுகிற ஆட்சி அவங்களுடைய ஆட்சி. தாவைக்கா மாவட்ட செயலர் மேலேயே வந்து எஃப்ஐஆர் போட வேண்டிய தேவையில்லையே. ஆமாம். காவல்துறை இந்த புகாரில் வந்து முகாந்திரமே இல்லை, ஆதாரமே இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஃபேக்கான குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா காவல்துறை வந்து அந்த அடிப்படையில் எஃப்ஐஆர் போட மாட்டாங்களே. எஃப்ஐஆருங்கிறது அவ்வளோ சாதாரணமாக போட்ட முடியாது. ஒரு பேஸ் அந்த குற்றத்துக்கான ஒரு ஆதாரம் இருக்கணும், இன்னொன்று ஒரு அடிப்படைக்கான காரணங்கள் இருக்கணும். அப்படி இல்லாமல் எஃப்ஐஆர் போட முடியாது. எஃப்ஐஆர் போட்ட பிறகும் கூட உங்கள் மேலே வந்து தாவைக்கா கட்சிக்காரங்க வந்து அவதூறு பரப்பியிருக்காங்க. இந்த பொம்பளை வந்து நிறைய பேர்கிட்ட இதுதான் பண்ணுது, ஃப்ராடு தானே பண்ணுது. நான் கொடுத்துருக்கேன்ல, நீ ப்ரெஸ் மீட் கொடு, நான் ஒரு சாதாரணமான ஆளு, நீ கொடு. எதுக்காக நீ கொடுக்காம இருக்க? நீ ஒரு மாவட்ட செயலாளர், நீ சொல்ற மாதிரி நான் யாரு தெரியுமா, விஜய் மோகன். அந்த விஜய் மோகனை வெளியே வர வச்சு நீ கொடுக்க வேண்டியதானே. நான் யார் தெரியுமா, விஜய் மோகன். விஜய் மோகன் மாவட்ட செயலாளர், அவரோட பேரே அதுதான். இப்படிதான் சொல்லுவார் விஜய் மோகன். அவரே சொல்லிப்பாரு, இப்படியே தான் சொல்லுவார். நீ எல்லாம் ஒரு ஆளு, உங்ககிட்ட எல்லாம் நான் பேசணும், நீ எல்லாம் நீ கேள்வி கேட்ப, நீ எதுக்கு அக்கா என்னை கூப்பிட்ட, இந்த விஷயத்துக்காக நீ கூப்பிட்டியா, நான் வந்து இருக்க மாட்டேன், இவெல்லாம் ஒரு ஆளு, நீ என்னை கூப்பிட்டுருக்கியா அப்படின்னு நீ பதில சொல்ல வேண்டியதானே. நீ ஏன் ஓடுற, நீ தப்பு பண்ணியிருக்கல, இப்போ ஃபோனை காட்ட வேண்டியதானே. கேட்டால் நான் தூக்கு மாட்டிக்கின்னு செத்துடுறேன் அப்படின்னு எல்லாம் ஒரு பேச்சு. இது என்னன்னா பிளாக்மெயிலா? நான் சொல்கிறேன்ல, நான் வெளியே வந்திருக்கேன்ல, நீ வெளியே வா, உன் மேலே தப்பு இல்லைன்னா வெளியே வா. எதுக்கு என்னை பற்றி வந்து நீ சொல்லிட்டு இருக்க? என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது சார், நான் எல்லாமே கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன். அந்த பொண்ணை வேணான்னா கூட நான் பேச சொல்கிறேன். எல்லாமே இவர் வந்து நிறைய பொண்ணுகிட்ட இந்த பதவி சொல்லியே எல்லாருக்கிட்டே பேசியிருக்காரு. கட்சியில் பதவி தரேன்னு பேசியிருக்காரு. அது ஃபேமிலியில் இருக்கிறவங்கள ரொம்ப வந்து யூஸ் பண்ணுறாரு. வயசு பொண்ணுங்களெல்லாம் அவர் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா குடும்பத்தில் உள்ளவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, கணவருக்கு தெரிஞ்சிரும்.
ஃபேமிலி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு. எனக்கும் நெருக்கடி தான் சார் இருக்குது. எல்லாம் துடிஞ்சு வேற ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இப்போ பேசிகிட்டு இருக்க பெண்களுக்கும் சேர்த்து தான் சார் நான் பேசிகிட்டு இருக்கேன். நிறைய பெண்கள் இருக்காங்க நிறைய பெண்கள் பேசிகிட்டு இருக்காரு. பதவி ஆசை காட்டி தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்திக்கிறது தான் அந்த விஜயமோகனுடைய வேலையே. உண்மை அவரை வெளியே கொண்டு வர சொல்லுங்க. அப்புறம் என் மேலே தப்பு, அவர் மேலே தப்பு இல்லைன்னா என் மேலே ஆக்ஷன் எடுக்கட்டும். அதுக்கு நான் காப்ரேட் பண்ணுறேன். அவர் வந்து மாவட்ட செயலாளர், நான் வந்து ஒரு சாதாரணமான ஆள். அவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நிருபவை அதை விட்டுட்டு நீ தப்பாக என்னை பற்றி வந்துட்டு நீயாவே ப்ரெஸ் மீட் நீயாவே கொடுக்குற, நீயாவே வந்து அவன் ஆஃபீஸில் செட் பண்ணி நீயாவே போடுற. ஏன் போடுற? மீடியாவை கூப்பிட்டு போடு. தப்பு பண்ணல, கூப்பிட்டு போடு. நான் போடுறேன்ல, நீ போட வேண்டியதானே. நான் ஒரே கோரிக்கை தான் சார் சிஎம் சாருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது. பல பெண்கள் வந்து மாட்டியிருக்காங்க. வெளியே வரணும், இதுலேருந்து வெளியே வரணும். இந்த மாதிரி ஆள் கட்சியில் வச்சுக்கணுமா வேணாமான்னு அவரு தான் டிசைட் பண்ணணும். நிச்சயமாக வந்து உடைய வழியை வந்து கடத்திருக்கீங்க. அரசின் பார்வைக்கும் மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்ப்போம். நிச்சயமாக உங்களுக்கான நியாயம் கிடைக்குமா? நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி